ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சேலரியை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆல்ரெடி மெயில் ரிசீவ் பண்ணவங்களுக்கு இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரிசீவ் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேயே வந்து ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. அதாவது எப்போ போய்ட்டு நீங்கள் ஸ்கூல் மேப்பிங் பண்ணீங்களோ அப்போத்துலேருந்தே வந்து உங்களுடைய ஒர்க்கிங் டேவும் வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ 2 நாள் வந்து நீங்கள் ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு ஜூன் மந்த் சேலரி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து ஜூன் மந்த் சேலரி கொடுக்கல. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி தெரியலனா கண்டிப்பாக வந்து இதை பார்த்துக்கோங்க. மாத கௌரவ ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து உங்களுடைய சேலரி. 11,452 ரூபாய் மொத்த சேலரி. ஆனால் உங்களுக்கு கையில் கொடுக்கக்கூடிய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9,700 தான். இந்த 9,700 உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எம்எஸ் ஒர்க் அண்ட் ஹைடெக் லேப் ஒர்க் ரெண்டுத்தையுமே வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போ எம்எஸ்லேயே வந்து உங்களுடைய சேலரி வாங்குறதுக்கான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த ஃபார்மை வந்து போன வாரமே நிறைய ஐஏஐஸ் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மந்த்து ஜூலை மந்த்து சேலரி ரெண்டுமே வந்து சேர்த்து தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ஆஃபர் லெட்டர் கூட வந்து ரீசெண்டாக தான் வந்து நமக்கு வந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜூனில் வந்து ஆஃபர் லெட்டரும் வந்து கொடுக்கல. அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் நான் சொல்கிறேன். அது வந்து மெயில் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலையில் தான் வந்து ஜூலைக்கான சேலரி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு தான் வந்து கிரெடிட் ஆகும். ஃபுல் சேலரி வந்து கிரெடிட் ஆகாது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஒர்க்குக்கு போனாலுமே வந்து நம்ம அதாவது வருஷத்தில் 12 மாதமும் சேலரி வாங்குவோம். ஆனால் இந்த ஹைடெக் லேப் ஒர்க்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் லீவ் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து மே மந்த்து ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மே மந்த்துக்கு வந்து சேலரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 11 மந்த்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்க்ரிமெண்ட்டு கூட வந்து போடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒர்க் போனாலும் ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பட் இப்போ வந்து எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஆனால் வந்து மே மந்த்துக்கு சேலரி கிடையாது. மற்ற எல்லா மந்த்துக்கும் வந்து சேலரி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூலை முடிஞ்சோடனே ஜூலை மந்த்துக்கான சேலரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் யாராவது இன்னும் ஸ்கூலில் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருங்க. மெயிலிருந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களும் வந்து ஒன்று வந்து பிரிண்ட் வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு சில பேர் வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஹைடெக் லேபில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலாக மெட்டர்னிட்டி லீவ் அதெல்லாம் வந்து ஹைடெக் லேபில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அண்ட் நம்ம கேட்டாலும் இது வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் அப்படிங்கிறதால திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் வந்து டவுட் தான். ஸோ நீங்கள் வந்து கெல்ட்ரானுக்கு மெயில் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்ன ரிப்ளை வருது அப்படின்றத பொறுத்து தான். நம்ம வேணால் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டே கேட்டு பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபுல் கண்ட்ரோல் வந்து கெல்ட்ரான் அப்படிங்கிறதால அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு மெட்டர்னிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 1 இயர் வந்து கம்ப்ளீட்டாக லீவ் தேவைப்படும். ஸோ 1 இயர் வந்து நம்ம ஒர்க் பண்ணலன்னா இந்த கான்ட்ராக்ட்டுக்கு 4 இயர்ஸ் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண மாதிரி வந்து கணக்கு வரும். அந்த 1 இயர் வந்து யாரை வச்சு ரன் பண்ணுவாங்க, அப்படி டெம்ப்ரவரியாக ரன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்த உடனே அவங்கள வேலையிலேருந்து போக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியல. ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாள் லீவ் கேட்குறீங்க அப்படிங்கிறதால மேபி உங்களுக்கு பதில் வேறு யாரையாவது கூட வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது கெல்ட்ரான் தான் வந்து தெளிவாக சொல்லணும். இதை பற்றின டீட்டெயில் வந்து எங்கேயும் அவங்க வெளியிடலை. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா மெயிலில். ஸோ அதில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா, நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் கோஆர்டினேட்டர் கிட்டே கேட்குறதும் அண்ட் கெல்ட்ரானுக்கு மெயில் பண்ணுறதும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் பண்ணி. ஜூன் மந்த்து சேலரி வந்து வராதுன்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஜூன் மந்த் சேலரி இப்போ வரலை. பட் இது வந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஜூலையில் வரப்போ அந்த மாதிரி வந்து சேர்த்து வந்துடும். Thank you.